ஒருத்தரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. எப்ப பேக் அடிக்கிறது? கொஞ்சம் பொறுமையா இருக்கண்ணா. ஆள்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்படி என்னடா செட் பண்ணிட்டு வந்திருக்க? பொறுத்து இருந்து பாருங்கண்ணா. சரி சரி, வேகமா போ. பாத்து வர்றது இல்லையாப்பா? அடி எதுவும் பண்ணிச்சா? பாப்பா இப்படி ஓரமா வா. உட்கார வைக்கப்பா. அண்ணா, என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்தீங்க. இப்ப பாத்தீங்கல்ல, யாருமே சந்தேகப்படாத மாதிரி 5 லட்சத்தை அசால்ட்டா அடிச்சாச்சு. டேய் கதிரு, உன் சாப்டர் மொத்தமா க்ளோஸ்ரா. அவனால 5 லட்சம் ரூபாய் கட்ட முடியாது. அவன் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு பட்டையும் நாமத்தையும் சேர்த்து போட்டுற வேண்டியதுதான். சரி வா, போய் சார்கிட்ட சொல்லுவாதா. என்னப்பா ஆச்சு? பேக்ல 5 லட்சம் ரூபா வச்சிருந்த பணத்தை காணும். எப்படிப்பா காணாம போகும்? எல்லாரும் இங்கதான் நின்னுட்டு இருந்தோம். யாரோ எடுத்திருக்காங்க. 40-50 பேரோட உழைப்பு இது. அங்க சம்பளமே வேண்டான்னு ஹோட்டல்ல வேலை பார்த்தவங்க கொடுத்த பணம். இதை வச்சுதாங்க வட்டி கட்டணும். இல்லைன்னா எங்க சாரோட வாழ்க்கை போயிடும், கௌரவம் போயிடும். எங்க நீங்க யாராவது பாத்தீங்களா? கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாராச்சும் எடுத்திருந்தா கொடுத்துங்க ப்ளீஸ். என்னப்பா, உன்னை காப்பாத்தினதுக்கு எங்க மேலேயே திருட்டு பட்டம் கேட்ட பாக்குறியா? ஏன் அப்படி பேசுற? நான் என்ன பதில் சொல்லுவேன்? பத்திரம் சொல்லி அமிச்சாங்களே. சகுனம் சரியில்லைன்னு சொன்னாரு, நான் தான் கேட்கல. ஏன்பா எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துட்டியா? நல்லா யோசிச்சு பாருப்பா. வாங்க மேடம். வணக்கம் சார். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நாளா இந்த பக்கம் பார்க்கவே முடியல. லாக்கர்ல எதுவும் எடுக்கணுமா? க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. வழியில டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணலையே சார். பண்ணுவாங்க மேடம். பண்ண சொல்லுங்க சார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு மேடம். லாக்கரை திறக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ரூல்ஸ் படி 5 நிமிஷத்துக்கு முன்னால லாக்கர் ரூமை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதான் மேடம். அப்போ பணமும் கட்ட முடியாது இல்லையா? ஆமா மேடம். ஓ, ஓகே, வந்துருவேனா? ஒரு 5 மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன். வீட்டுக்கா சார்? நான் டிராப் பண்ணட்டுங்களா? இல்ல மேடம், பஜாருக்கு போகணும். வாங்க சார், நானே டிராப் பண்றேன். இல்ல மேடம், நீங்க கிளம்புங்க. ஒரு கஸ்டமர் வந்து பணம் டெபாசிட் பண்ண வரேன்னு சொல்லிருக்காங்க. டைம் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு சார். சில ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்கு, நாங்க கன்சிடர் பண்ணலாம். பர்டிகுலரா லாஸ்ட் டேட் டியூ விஷயத்துல நாங்க கஸ்டமருக்கு சப்போர்ட்டா இருப்போம். சார், ஏதாவது பெரிய கஸ்டமர் வராங்களா சார்? சிவரஞ்சனி ஹோட்டல்ல இருந்து டியூ பணம் கட்ட வராங்க. சிவரஞ்சனி ஹோட்டலா? யாரு? கதிரன்னு ஒருத்தனா? இல்ல மேடம். அப்போ அருணா? இல்ல மேடம். அப்போ யாரு சார்? நான் தான். யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்ததும் ஆச்சரியமா இருக்கா? நீ எங்க வந்தா எனக்கு என்ன? அலட்சியமா பேசுறதான்னு நினைக்கிற. ஆனா உன் கண்ணுல பயம் தெரியுதே. உன் கண்ணுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அப்படியா? இப்ப பாரு, உன் முகத்துல பயத்தை வர வைக்கிறேன்.
ஏமாந்துட்டேன் மாயா. நான் ஏமாந்தது மட்டும் இல்ல, தனாவோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டேன். எங்க ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சு முதல் மாசம் தவணைக்கு 5 லட்சம் ரூபாய் சேர்த்திருந்தோம். அந்த பேங்க்ல கட்ட போற நேரத்துல 2 திருடத்துக்கு கிட்ட அதை இழந்துட்டேன். பணம் போச்சு மாயா. 1 மாசம் உழைப்பு போச்சு. என் கனவு லட்சியம் எல்லாம் போச்சு. மாமாவோட வீடு. ஏய் நிறுத்து. பணம் எங்கேயும் போகல, நம்ம கிட்ட தான் இருக்கு. என்ன மாயா சொல்ற? பணத்தை திருட பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதான் இவனுங்க கிட்ட இருந்து நம்ம பணத்தை அடிச்சு பேங்க்ல போய் கட்டிட்டேன். என்ன சொல்ற மாயா? பணத்தை கட்டிட்டியா? ஆமா கதிர். ரொம்ப நன்றி மாயா. என்னோட உழைப்பெல்லாம் வீணா போயிடும் நினைச்சேன். உன்னோட உழைப்பு என்னைக்கு வீண் போகாது கதிர். பணத்தை பத்தின கவலைய இதோட விடு. நாம எப்பேற்பட்ட குடும்பம், நாம யார்கிட்டயாவது அடி வாங்கலாமா? திருப்பி கொடு. உன்னை அடிச்சவங்கள சும்மா விடக்கூடாது. தனியா வந்தவன ஆள் வச்சு அடிக்கிறியா நீ? நாங்க யாருன்னு உனக்கு காட்டுறோம். மாமா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆட்டத்துல இறங்குங்க. அடிடா அவனுங்களா.